மக்களே அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அபிட் சார் இங்கிலீஷ். இது என்ன வீடியோ அப்படின்னா, ஆர்பிஐ ரிப்போர்ட் சீரிஸ் வந்து மண்டே தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். இது வந்து ஆர்பிஐயோட ஆனுவல் ரிப்போர்ட் இப்போ வந்துருந்துச்சு ரீசெண்டாக. அதை மட்டும் தனியாக ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு பிளான் பண்ணிடலாம். அதுக்கான வீடியோ தான் இது. நம்ம டேரெக்டாக கண்டென்ட்குள்ளே போயிடுவோம். ஒரு நிமிஷம் பண்ணிக்கிறேன், ஓகேவா? இது என்ன ஆனுவல் ரிப்போர்ட் அப்படின்னா, எல்லாம் நம்மளுக்கு பேசிக்கா எந்த கம்பெனி பப்ளிக் என்டர்பிரைஸ் ஆகட்டும், பிரைவேட் என்டர்பிரைஸ் ஆகட்டும், ஒவ்வொரு ஃபினான்ஷியல் இயர் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவங்களோட அசெட் என்ன, அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் என்ன, அவங்களோட செலவுகள் என்ன, எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் என்ன, எல்லாமே வந்து பப்ளிக் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அப்பதான் இன்வெஸ்டர்ஸ் வந்து அந்த கம்பெனில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்க, ஷேர் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. இது ஆர்பிஐமே பண்றாங்க. ஆர்பிஐ வந்து அதுதான் இந்த ரிப்போர்ட், ஓகேவா? ஃபினான்ஷியல் 25க்கான ரிப்போர்ட் இது. ஃபினான்ஷியல் இப்போ கரண்டா ரன் ஆயிருக்கிறது ஃபினான்ஷியல் 26 ரன் ஆயிட்டு இருக்கு. இந்த ரிப்போர்ட் வந்து ஃபினான்ஷியல் 25க்கானது, முடிஞ்சு போனது, ஓகேங்களா? அந்த அப்பதான் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது எந்த செக்ஷன்ல சொல்லியிருக்காங்கன்னா, ஆர்பிஐ ஆக்ட் 1934 நம்மளுக்கு தெரியல, ஓகே? அதை பேஸ் பண்ணி தான் ஆர்பிஐ ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஆர்பிஐ ஆக்ட் 1934ல செக்ஷன் 53 கிளாஸ் 2 அதுலதான் வந்து ஒவ்வொரு ஃபினான்ஷியல் முடிகிறப்போ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா நம்மளோட கண்ட்ரியோட சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வந்து எங்களோட அசெட் என்ன, என்னோட எக்ஸ்பெண்டிச்சர் என்ன, என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் என்னன்னு பப்ளிக்காக அனௌன்ஸ் பண்ணணும், ரிப்போர்ட் சப்மிட் பண்ணணும். அது வந்து செக்ஷன் ஆர்பிஐ ஆக்ட் 1934 செக்ஷன் 53 கிளாஸ் 2 அதில் சொல்லியிருப்பாங்க, ஓகேவா? அடுத்த விஷயம், இதில் ஹைலைட் பண்ணிக்கிறது எல்லாமே நீங்கள் படிச்சுதான் ஆகணும் மக்களே, முக்கியமானது தான். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் எது தேவைப்படுமோ அதை மட்டும் தான் நான் கொண்டு வந்திருக்கேன். தனி பிடிஎஃப் மாதிரி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் அந்த ரிப்போர்ட் வந்ததுலேருந்து. இது நான் ஒன்று குரூப்பில் போடுறேன், நீங்கள் அதை யூஸ் பண்ணீங்க. ப்ளஸ் வீடியோ பார்த்து இந்த பிடிஎஃப் எடுத்து ரிவைஸ் பண்ணீங்க, ஓகேவா? அடுத்த விஷயம் நம்ம என்ன பார்க்கணும்னா, பேலன்ஸ் ஷீட் என்ன சொல்றாங்கன்னா, இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்றாங்க பாருங்க, 8.21% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. வேல்யூல பார்த்தோன்னா 76.25 lakh crore. இப்போ மார்ச் 31 முடிஞ்சதுல, இப்போ ஃபினான்ஷியல் 25 முடிஞ்சதுல, அந்த டேட் பார்க்குறப்போ 76.25 lakh crore இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. போன ஃபினான்ஷியல் இயர் முடிகிறப்போ பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஷியல் 24 முடிகிறப்போ 70.47 இருக்குது. 8.21% இன்க்ரீஸ் ஆகி 76.25 lakh crore வந்திருக்கு. பேலன்ஸ் ஷீட்ல பேசிக்கா என்ன இருக்கும், எந்த கம்பெனினா இருக்கட்டும், அந்த கம்பெனியோட இன்கம் என்ன, அவங்க எவ்வளவு, அவங்க கிட்ட கேபிட்டல் எவ்வளவு இருக்கு, இன்கம், அவங்க எவ்வளவு செலவு பண்ணியிருக்காங்க, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எவ்வளவு பண்ணியிருக்காங்க, ஓகேவா? இந்த மாதிரி விஷயம்லாம் அதை மென்ஷன் பண்ணுவாங்க. இந்த மாதிரி விஷயம்லாம் அதை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க பேலன்ஸ் ஷீட்ல. இந்த பேலன்ஸ் ஷீட்டை பார்த்து தான் செபியில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வர ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வர இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்களா, இந்த பேலன்ஸ் ஷீட்டை பார்த்து தான் நம்பி இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ண வருவாங்க. ஸோ இப்போ பேலன்ஸ் ஷீட்டை வந்து முக்கியமான விஷயம், எந்த ஆர்கனைசேஷனாக இருந்தாலும், பப்ளிக் என்டர்பிரைஸ் இருந்தாலும் ப்ரைவேட் என்டர்பிரைஸ் இருந்தாலும் முக்கியமான விஷயம். ஸோ அதனால் நல்லா டேட்டை நல்லா பார்த்துங்க. அடுத்த விஷயம் போகும். அடுத்த விஷயம் என்ன சொல்கிறாங்க பாருங்க, ப்ரொவிஷன் நமக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போது நான் இன்கம் ஏர்ன் பண்ணுறேன்னு வச்சுங்களேன், ஒரு 70,000 ஏர்ன் பண்ணுறேன் அப்படின்னா, அதில் ஒரு 10,000 வந்து நான் தனியாக எடுத்து வைக்கிறேன். ஏன்னா இப்போ மந்த் எண்டில் ஏதாச்சும் எனக்கு எக்ஸ்பென்சஸ் வரலாம், இல்லைன்னா ஒரு ஹாஸ்பிட்டல்ஸ் போகிற மாதிரி செலவு, அது மாதிரி ஏதாவது வருது அப்படின்னா, அதுக்காக நான் தனியாக எடுத்து வைக்கிறேன்ல. இந்த மாதிரி எடுத்து வைக்கிற செலவு வந்து நம்ம இது உங்களுக்கு புரியுது இல்லை, ஒரு நார்மல் இண்டிவிஜுவல் பண்ணுற விஷயம் புரியுது. இப்போ பேங்க் சைடில் பார்க்குறப்போ பேங்க்குக்கு லாஸ் ஆகும்னு சில விஷயங்கள், இப்போ லோன் கொடுப்போ லோன் ரெக்கவர் ஆகலைன்றப்போ, அதை ரெக்கவர் ஆகலை, அதை சமாளிக்கிறதுக்காக ஒரு இனிஷியல் அமௌண்ட் முன்னாடி அவங்களோட வருமானத்துலேருந்து எடுத்து வைப்பாங்க. அதுதான் ப்ரொவிஷன், ஓகேவா? இந்த மாதிரி ப்ரொவிஷன் எவ்வளோ எடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னா 44,861 crore வந்து எடுத்து வச்சிருக்காங்க, ஓகேங்களா? கண்டிஜென்சி ஃபண்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. அது கண்டிஜென்சி ஃபண்ட்னா என்ன, ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், நீங்கள் அதை பார்க்கலாம், பரவாயில்ல, ஷார்ட்டாக சொல்கிறேன். நம்மளுக்கு நான் ஃபியூச்சரில் ஒரு ரிஸ்க் வரப்போகுதுன்னு முன்னாடியே தெரியும், ஓகேவா? ரிஸ்க் வரவே வராதுன்னு சொல்ல முடியாது மக்கள். என்ன ஆர்கனைசேஷன் இருந்தாலும் சரி, ஒரு இண்டிவிஜுவலாக இருந்தாலும் சரி, ஒரு கார்பரேஷன் இருந்தாலும் சரி, எனக்கு ரிஸ்கே வராது, நான் எப்பவுமே ப்ராஃபிட்டபிளாக போவேன்னு யாராலுமே சொல்ல முடியாது. என்னதான் கரண்ட் டெக்னாலஜி பேஸ் பண்ணி, இப்போ ஏஐ பேஸ் பண்ணி தான் இப்போ டெக்னாலஜி இருக்கு. நீங்கள் என்னதான் ஏஐ பேஸ் பண்ணி ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணாலும் நாளைக்கு அதையே வந்து அவுட் பாஸ் பண்ணுற மாதிரி ஏதாவது புது டெக்னாலஜி வரதான் செய்யும். அப்போ நம்மளுக்கு ரிஸ்க் அது அசோசியேட் ஆகிருக்கும், ஓகேவா? அப்போ ஃபியூச்சர்ல ஒரு ரிஸ்க் வர்றது இல்லை, அதுக்கு அந்த ரிஸ்க் டைம்ல நம்மளை காப்பாற்றுறதுக்கு தேவையான மணி எடுத்து வைக்கிறாங்களா, அதுதான் கண்டிஜென்சி ஃபண்ட். அந்த மாதிரி எவ்வளோ எடுத்து வச்சிருக்காங்கன்னா 44,861. இந்த கண்டிஜென்சி ஃபண்டோட இப்போ இந்த ஃபினான்ஷியல் லிமிட் தான் பார்த்தோம்ல, 7.5% வந்து எடுத்து வைக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு பீமன் ஜலால் கமிட்டி சொல்லியிருப்பாங்க. 2019 ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அது எக்கனாமிக் கேபிட்டல் ஃப்ரேம் ஒர்க், அதை பேஸ் பண்ணி சொல்லியிருப்பாங்க. இது நம்ம ஆல்ரெடி ஒரு நியூஸ்ல சொல்லியிருப்போம், ஓகேவா? ப்ரொவிஷன் நான் புரிஞ்சுதான் அவங்களோட ஃபியூச்சரில் நடக்க போகிற ஒரு ரிஸ்க்கு
அதுக்கு தனியாக ஒரு பஃபர் அமௌண்ட் மாதிரி அந்த மணியை யூஸ் பண்ணவே கூடாது, அந்த ரிஸ்க் டைமில் மட்டும் யூஸ் பண்ணிக்கணும். அதுக்காக கொண்டு எடுத்து வைக்கிறது தான் அந்த ப்ரொவிஷன், கண்டிஜென்சி ஃபண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, அது புரிஞ்சுதான். நெக்ஸ்ட் பாயிண்ட் போகும். அடுத்து அசட் சைட். அசட்ஸ்னா அவங்களுக்கு எது மேலாம் ஓனர்ஷிப் இருக்கோ அது எல்லாமே அசட் தானே. அந்த மாதிரி அசட் சைடில் வந்து அசட் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு நம்ம பார்த்தோம் பேலன்ஸ் ஷீட்டில். இப்போ என்ன ரீசனால இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க பாருங்க. கோல்டு பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ? கோல்டு மட்டுமே 52.09% காரணம் அசட் இன்க்ரீஸ் ஆனதுக்கு. அடுத்து டொமஸ்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் என்ன, நம்ம இந்தியாக்குள்ளேயே ஆர்பிஐ சில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அதனால வந்து 14.32% இன்க்ரீஸ் ஆயிருக்கு இந்த ஃபினான்ஷியல் இயர்ல மட்டும். நம்ம பேசுறது எல்லாமே இந்த ஃபினான்ஷியல் 25 நடந்ததை பத்தி பேசிட்டு இருக்கோம். அடுத்து ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஆர்பிஐ வந்து ஃபாரின்லையும் சில இன்ஸ்டிடியூஷன்லையும் சரி, சில கார்பரேஷன்லையும் சரி, சில ஷேர் மார்க்கெட்லையும் சரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஒவ்வொரு ஆர்கனைசேஷனுமே டொமஸ்டிக் இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணுவாங்க, ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் பண்ணுவாங்க. ஏன்னா காசு சும்மா வச்சக்கூடாது, அதை நம்ம எப்படி டபுள் பண்ணலாம்னு யோசிப்பாங்களா, லைக் அந்த ரீசன் தான். ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து 1.70%, அது ரீசன் அவங்களோட அந்த மணி இன்க்ரீஸ் ஆனதுக்கு, இந்த பேலன்ஸ் ஷீட் இன்க்ரீஸ் ஆனதுக்கு. இதனால ஜென்ரேட் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. அடுத்து லையபிலிட்டி சைடு. லையபிலிட்டினா என்ன மக்களே? சிம்பிளாக சொல்லணும்னா, இப்போ நான் அபித் சார் கிட்ட இருந்து கடன் வாங்குறேன்னு வச்சுங்களேன். நான் கடன் வாங்குறேன் எவ்வளோனா ஒரு 1 lakh வச்சுப்போம், ஓகேங்களா. ஒரு 1 lakh நான் வந்து அப்போ August 1 அப்போ கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறேன், ஓகேங்களா. இப்போ நான் என்னன்னா, இப்போ இது இன்னும் இந்த 1 lakhன்றது சாரோட அசெட், சாருக்கு இது அசெட், எனக்கு வந்து இது லையபிலிட்டி. நான் வாங்கிட்டேன், ஆனால் என்னோட நான் வந்து லையபிள், எனக்கு அது பொறுப்பு இருக்குது, சாருக்கு நான் பே பண்ண வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்குது, அதுதான் லையபிலிட்டி. ஆர்பிஐக்கு என்ன சார் லையபிலிட்டி அப்படின்னா, இப்போ என்ன சொல்றாங்க பாருங்க, அவங்களுக்கு லையபிலிட்டி சைடில் அவங்களுக்கு என்ன பொறுப்பு வந்திருக்குன்னு சொல்றாங்கன்னா, நோட்ஸ் இஷ்யூ பண்றாங்கல்ல, இந்த நோட்ஸ்க்கு அவங்க ஐ ப்ராமிஸ் டு பே த பியரர், ஐ ப்ராமிஸ் டு பே. இந்த ஆர்பிஐ நோட்ல பார்த்துருக்கீங்களா, நம்ம 10 rupees நோட், 20 rupees நோட்ல ஆர்பிஐ கவர்னர் சைன் பண்ணிப்பார், ஐ ப்ராமிஸ் டு பே த பியரர் த சம் ஆஃப், இப்போ அது மேபி ஒரு 500 rupeesனா 500 rupees அப்படின்னு போட்டிருப்பாரு. அவர் கீழே ஆர்பிஐ சைன் போட்டு, ஆர்பிஐ கவர்னர் சைன் பண்ணியிருப்பார். இதோட மீனிங் என்னன்னா, இந்த பர்டிகுலர் நோட் எடுத்து போயிட்டு நீங்க ஒரு ஷாப்ல போய் கொடுக்குறீங்க, இந்த ரூபாய்க்கு ஈக்குவலான கமாடிட்டி உங்களுக்கு கிடைக்கும், அப்படி கிடைக்கலன்னா நான் உங்களுக்கு பொறுப்பு. சப்போஸ் அந்த மணியை நான் வாங்கிக்க மாட்டேன்னு யாராவது சொல்றாங்களோ, இந்த மாதிரி இஷ்யூல நான் வந்து இப்போ மேபி இந்த விஷயம் கோர்ட்டுக்கு போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், ஆர்பிஐ வந்து அப்போ வந்து ஆன்சர் பண்ணுவாங்க. அதுதான் ஒரு ஆர்பிஐ கவர்னர் சொல்றாரு. அப்போ அந்த ரூபாயோட இஷ்யூ பண்றதால அவங்களோட லையபிலிட்டி தானே அது, அதுல ஏதாவது இஷ்யூ வந்தால் அதை பார்க்கணும்ல. கரன்சி நோட் இஷ்யூ பண்றதால, நோட்ஸ் இஷ்யூ பண்றாங்க, அதனால அவங்க லையபிலிட்டி கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ஓகேவா. ஏன்னா ஒவ்வொரு வருஷமே வந்து ரூபாய் நோட் வந்து பிரிண்ட் பண்ணி இஷ்யூ பண்ணிட்டு தானே இருக்காங்க, ஓகேவா. அடுத்து ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட்ஸ். ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட்னா ஒன்றும் இல்லை, ரீவேல்யூவேஷன் என்ன மக்களே, இப்போ நான் ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்றேன், ரிமூவ் பண்ணிடலாமா, எழுதுனா சரி, ஓகே. கீழே இங்கே சொல்கிறேன் பாருங்க, நான் ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறேன், ஏபிசி அப்படின்னு ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறேன், ஓகேங்களா. இந்த கம்பெனிக்கு நிறைய அசெட் இருக்கும், பில்டிங்ஸ் இருக்கும், அந்த பில்டிங்குள்ளே இருக்கிற டேபிள், அப்புறம் சிம்பிள் ஃபேனு எல்லாமே வச்சுங்க. ஒரு கம்பெனிக்குள்ளே என்னென்ன இருக்கும், மூவிங் மெட்டீரியல்ஸ், அன்மூவபிள் மெட்டீரியல்ஸ் எல்லாமே. அது இப்போ ஒரு கார் இருக்குன்னு வச்சுங்களேன், காரே போதும். கார் ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்கிறேன். இப்போ நான் கார் வாங்கியிருக்கேன், கம்பெனி பேரில் கார் வாங்கியிருக்கேன், ஏபிசி அப்படின்னு ரெஜிஸ்டர் பண்ணி ஒரு கார் வாங்கியிருக்கேன். இப்போ அந்த காருக்கு டிப்ரிசியேஷன் ஒன்று இருக்கும் மக்களே. ஒவ்வொரு வருஷம் ஆகிறப்போ சம் பர்சன்டேஜ் வந்து டிப்ரிஷியேட் பண்ணுவாங்க. என்னன்னா பேசிக்காவே கார் இப்போ நீங்கள் ஒரு 50 lakh வாங்குறீங்க அப்படின்னா, ஒரு 10 வருஷம் கழிச்சு அதே 50 lakh உங்களால் விற்க முடியுமா? கிடையாது. ஒவ்வொரு வருஷத்துக்கும் அதுக்கு டிப்ரிசியேஷன் பர்சன்டேஜ் ஒன்று இருக்கும். மேபி நீங்கள் 10 வருஷம் கழிச்சு ஒரு 20 lakh கூட இல்லை ஒரு 15 lakh விற்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், அந்த டிப்ரிசியேஷன் பர்சன்டேஜ் இருக்கும். அப்போ டைம் பீரியடை பொறுத்து ஒரு அசெட்டோட வேல்யூ வந்து டிக்ரீஸ் ஆகுது, ஓகேவா. சில அசெட்டுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும், அது வேற விஷயம். இங்க ரீவேல்யூவேஷன்ன்றது மீனிங் என்னன்னா, டைம் பீரியடை பொறுத்து அந்த அசெட்டோட வேல்யூ வந்து மாறி இருக்கும். அப்போ அவங்களோட அங்க வேல்யூ வந்து டிக்ரீஸ் ஆகுதா இன்க்ரீஸ் ஆகுதான்னு பண்றாங்கல்ல, அதுதான் ரீவேல்யூவேஷன். அந்த மாதிரி அவங்களோட அசெட்டை ரீவேல்யூவேஷன் பண்றாங்க தெரியுமா, அதனாலுமே அவங்களுக்கு லையபிலிட்டி கூடி இருக்குன்னு சொல்றாங்க. இப்போ அவங்களோட அசெட்ல ஏதோ வேல்யூ கம்மி ஆயிடுச்சு அப்படின்னு வச்சுங்களேன், அவங்க அந்த அசெட் நம்பி சில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போ அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல இருக்கிற இது வந்து அவங்களுக்கு அஃபெக்ட் ஆகும், புரியுதா. ரீவேல்யூவேஷன் அசெட்டுமே அவங்க லையபிலிட்டியை காசு பண்ணுது, ஓகேவா. லையபிலிட்டினா நமக்குள்ளே எனி ஆர்கனைசேஷன் அவங்களுக்கு வந்து ஒரு பொறுப்பு இருக்கும். இப்போ நான் சொன்ன எக்ஸாம்பிள், அபி சார் கிட்ட நான் கடன் வாங்கியிருக்கேன், அந்த 1 lakh நான் வாங்கியிருக்கேன், அந்த 1 lakh வந்து என்னோட லையபிள், நான் லையபிள் டு பே, சாருக்கு வந்து நான் பே பண்ணணும், என்னோட பொறுப்பு. அதே மாதிரி பேங்க் சைட்ல, ஆர்பிஐ சைட்ல வந்து அவங்களோட லையபிலிட்டி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. என்னென்ன ரீசனால அவங்க இஷ்யூ பண்ற பேங்க் நோட்டாலையும் அவங்களோட அசெட் ரீவேல்யூவேஷன் ஆயிருக்கு. அசெட் வந்து டைம் பீரியட் பொறுத்து மாறுதுல, ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட்ஸ்லாம் இருக்குல்ல. அக்கௌண்ட்ஸ் மீன்ஸ் அதில் அவங்க ஓன் பண்ற டைப்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே அது டைம் பொறுத்து மாறுறப்போ அவங்களோட லையபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுது, லைக் அதை சொல்றாங்க. ஓகே, அடுத்து ஃபினான்ஷியல் 25ல
அவங்களுக்கு வந்த இன்கம் மட்டுமே ஃபினான்ஷியல் 25ல மட்டுமே சொல்றாங்க எவ்வளோ வந்திருக்கு, எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா 22.77% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. வேல்யூவா பார்க்குறப்போ 3.38 lakh crore. இது வந்து இந்த ஃபினான்ஷியல் இயர்ல மட்டும். ஓகேவா, இந்த ஃபினான்ஷியல் இயர்ல மட்டும் டோட்டல் அசெட் நம்ம பார்த்தோம் 76.25 lakh crore இருக்கு இப்போ. ஓகேவா, அடுத்து போன ஃபினான்ஷியல் இயர்ல பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் 24ல அவங்களுக்கு 2.76 lakh crore தான் வந்திருக்கு. ஆனால் இப்போ பாருங்க 3.38 lakh crore வந்து இந்த வருஷத்துல மட்டுமே அவங்களுக்கு வருமானமா வந்திருக்கு. என்ன எந்த விதத்துல வருமானம் வரும், அவங்க பாண்ட்ஸ் நிறைய வாங்கியிருப்பாங்க, இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஏதாவது பண்ணி அது வழியாக அவங்களுக்கு வருமானம் வரும். இல்லை நம்மளுமே இப்போ நம்ம ஏதாவது காசு வச்சிருக்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம்னா அது வழியாக வருமானம் வரல. அது மாதிரி ஆர்பிஐக்கு வந்திருக்க அந்த ஃபினான்ஷியல் இயர் வருமானம் மட்டுமே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அடுத்து ஓவரால் சர்ப்ளஸ். சர்ப்ளஸ்னா நமக்கு எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு எதிர்பார்த்ததை விட அதிகமாக வர்றது. ஓகேவா, அந்த மாதிரி அவங்களுக்கு சர்ப்ளஸாக எவ்வளோ மணி வந்திருக்குன்னா இது நம்ம பார்த்தோம்ல நியூஸ்ல சீரீஸ் நான் சொன்னேன்ல, ஐ மீன் 2,68,590 crore வந்து ட்ரான்ஸ்ஃபர், இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னேன். இந்த சர்ப்ளஸ் வந்து இது வரைக்கும் ஹையஸ்ட், இது வரைக்கும் ஆர்பிஐக்கு வந்த சர்ப்ளஸ் ரொம்ப ஹையஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சர்ப்ளஸ் ஏன் நடந்துச்சு அந்த ரீசன் நான் சொல்லியிருந்தேன். ஆர்பிஐ வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் மந்த்ல மக்கள் இந்த சர்ப்ளஸ் ஏன் நடந்துச்சு அதுக்காக சொல்றேன். ஓகேவா, டிசம்பர்ல பார்த்தீங்கன்னா பேங்கிங் செக்டார்ல லிக்விடிட்டி கிரைசிஸ் வந்து இருந்துச்சு, லிக்விடிட்டி டெபிசிட் இருந்தது. ஓகேவா, ஐ மீன் பேங்க்ல காசு இல்லை லோன் கொடுக்கறதுக்கும் சரி. அந்த 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 டைம்ல பேங்க் என்ன பண்ணாங்க, ஆர்பிஐ என்ன பண்ணாங்க அப்படின்னா பேங்கிங் செக்டாரில் லிக்விடிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பண்ணாங்க. அதுல ஒன்று வந்து ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன்ஸ். ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன்னா ஒன்றும் இல்லை, கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் இருக்குல்ல, கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் ஆர்பிஐ ரிலீஸ் பண்ற செக்யூரிட்டிஸ், ஒரு இண்டிவிஜுவல் கவர்மெண்ட் என்டிட்டி ரிலீஸ் பண்ற செக்யூரிட்டிஸ், கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் இருக்குல்ல, கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் பற்றி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கோம். ஓகேங்களா, நியூஸ் வெஜ்ல தான் சொல்லியிருப்போம். அந்த கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸை வந்து பையிங் அண்ட் செல்லிங் நடக்கிற இடம், பையிங் அண்ட் செல்லிங் நடக்கிற இடம் தான் ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன்ஸ். அந்த மாதிரி கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸை பை பண்றாங்கன்னு வச்சுக்கலாம் ஆர்பிஐ. இப்போ ஆர்பிஐ கிட்ட கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் அந்த ஈக்குபர் வெப்சைட்ல வந்து சேல் பண்றாங்க மக்களே, அதை ஆர்பிஐ வாங்குறாங்க. அப்ப என்ன நடக்கும், ஆர்பிஐ கிட்ட இருக்கிற மணியை வந்து அவங்க கொடுத்துட்டு அந்த செக்யூரிட்டிஸை பை பண்ணுவாங்க. அப்ப அந்த மணி ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட எக்கனாமிக்குள்ள வருது, புரியுதா? அப்ப லிக்விடிட்டி உள்ள வருது. இதுவே அவங்க வந்து பாண்ட்ஸை சேல் பண்றாங்கன்னு வச்சுக்கலாம், ஆர்பிஐ பாண்ட்ஸை வந்து சேல் பண்றேன், என்கிட்ட இருக்கிற பாண்ட்ஸ்லாம் ஈக்குபர்ஸ் வெப்சைட்ல போடுறேன். அப்போ ரீட்டைல் கஸ்டமர்ஸ் வந்து அந்த பாண்ட்ஸை வாங்குவாங்க. அப்போ என்ன ஆகும்னா அவங்க காசை கொடுத்து தானே பாண்ட் வாங்குவாங்க, காசை வந்து கொடுப்பாங்க, ஆர்பிஐ கிட்ட காசு வந்துடும். அப்போ வந்து லிக்விடிட்டி வந்து அப்சர்வ் பண்ணிப்பாங்க. பாண்ட் பையிங் அண்ட் செல்லிங்ல என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுங்க. இப்போ இவங்க லிக்விடிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும் தான் இந்த ரீசனே பண்ணாங்க. அப்போ என்ன பண்ணிருப்பாங்கன்னா பாண்ட்ஸ் இவங்க வாங்கிட்டாங்க, நிறைய பாண்ட்ஸ் வாங்கினாங்க ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன்ஸ்ல. அடுத்து விஆர்ஆர், வேரியபிள் ரெப்போ ரேட். ரெப்போ ரேட் தான் நமக்கு தெரியும் 90 டேஸ்க்கு ஆர்பிஐ கிட்ட இருந்து கமர்ஷியல் பேங்க் வாங்குற குறுகிய கால கடன். அது என்ன வேரியபிள் ரெப்போ ரேட், விஆர்ஆர்னா வேரியபிள் ரெப்போ ரேட் மக்களே. ரெப்போ ரேட் டென்யூர் வந்து 90 டேஸ், இந்த 14 டேஸ் 55 டேஸ் 28 டேஸ் இந்த மாதிரி டென்யூர்ல நடக்கிற ரெப்போ ரேட் தான் வேரியபிள் ரெப்போ ரேட். ஓகேங்களா, அந்த மாதிரி வேரியபிள் ரெப்போ ரேட் வழியா அவங்க லிக்விடிட்டி இன்ஜெக்ட் பண்ணாங்க. அடுத்து ஃபாரெக்ஸ் ஸ்வாப்ஸ். ஃபாரெக்ஸ்னா ஃபாரின் கரன்சி ஸ்வாப் நடந்துச்சு. அதாவது பேங்க் கிட்ட இருக்கிற ஃபாரின் கரன்சியை ஆர்பிஐ வாங்கிக்கிறாங்க. பேங்க் கிட்ட ஃபாரின் கரன்சி போய் டாலர் இருக்குன்னு வச்சுங்களேன், அந்த டாலர்லாம் வந்து ஆர்பிஐ வாங்கிட்டாங்க. அந்த டாலரை வாங்கிக்கிறாங்க, ஈக்குவலான கேஷை வந்து அவங்க கிட்ட கொடுத்துருவாங்க. இப்போ ஆட்டோமேட்டிக்கா பேங்கிங் செக்டர்ல கேஷ் வந்துருச்சா, இந்த விஷயம்லாம் பண்ணாங்க. இவ்வளோ ஏன் சொல்றீங்க அப்படின்னு யோசிக்காதீங்க. இதெல்லாம் புரிஞ்சிச்சுன்னா நெக்ஸ்ட் இது சம்மந்தமான ஒரு டேர்ம் பார்க்குறோம், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த நியூஸ் ஏன் நடந்திருக்குன்னே புரிஞ்சிடும். ஓகேவா, அடுத்து இது முடிஞ்சுதா, எரேஸ் பண்ணலாம். சரி, ஓகே, அடுத்து இது முடிஞ்சுதா, லிக்விடிட்டி சர்ப்ளஸ் ஏன் வந்துச்சுன்றதுக்காக நான் சொன்னேன். ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன் பண்ணாங்க, விஆர்ஆர் பண்ணாங்க, ஃபாரெக்ஸ் ஸ்வாப்லாம் பண்ணி 2,68,590 crore வந்து சர்ப்ளஸ் அமௌண்ட் வந்துச்சு. அந்த சர்ப்ளஸ் அமௌண்ட்டை சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. அடுத்து எக்ஸ்பெண்டிச்சர், அவங்க பண்ண செலவு என்ன, ஆர்பிஐ என்ன செலவு பண்ணுவாங்க, ஆர்பிஐல ஒர்க் பண்ற எம்ப்ளாயிஸ் இருக்காங்கல்ல, ஆர்பிஐ எம்ப்ளாயிஸ், அவங்களுக்கு சேலரி கொடுக்கணும், அந்த மாதிரி நிறைய செலவு இருக்குல்ல ஆர்பிஐக்கு. அந்த மாதிரி செலவு மட்டும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு பாருங்க, 7.76% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அமௌண்ட்டா பாக்குறப்போ 69,704 crore செலவு மட்டுமே அவ்வளவு பண்ணிருக்காங்க. ஆனா போன ஃபைனான்ஷியல் இயர் பாத்தீங்கன்னா 64 something crore தான் பண்ணிருக்காங்க, 64,694 crore. ஓகேவா, இந்த ஃபைனான்ஷியல் இயர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு 7.76%. அடுத்து growth of currency in circulation. கரன்சி ரூபா நோட்டு வந்து சர்க்குலேட் ஆகிட்டு இருக்குல்ல மக்களே, ரூபா நோட்டு வந்து சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கு மீன்ஸ் இப்போ டொமஸ்டிக் ஷாப்ல கொடுக்குறோம், அங்கிருந்து ஹோல்சேல் ஷாப்புக்கு போகுது, அங்கிருந்து கவர்மெண்ட்டுக்கு போகுது, இந்த மாதிரி மணி டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டு இருக்குல்ல, அந்த மாதிரி கரன்சி சர்க்குலேட் ஆகிட்டு இருக்க மணி வந்து
அது அதை வந்து ஒரு அதுதான் சொல்றாங்க ரிசர்வ் மணியை அது கான்ஸ்டியூட் பண்ணுது. ரிசர்வ் மணினா என்ன? ரிசர்வ் மணினா ஒன்றும் இல்லை மக்களே, கரன்சி சர்க்குலேட் ஆகிட்டு இருக்குல்ல அது, பிளஸ் வந்து கமர்ஷியல் பேங்க் வந்து ஆர்பிஐ கிட்ட ரிசர்வ் எடுத்து வைப்பாங்க. இங்கே டெஃபினேஷன் நான் கீழே வச்சிருக்கேன், இதை பார்த்தீங்கன்னா நல்லா புரியும். ஓகேங்களா? ரிசர்வ் மணினா ஒன்றும் இல்லை மக்களே, அதாவது டோட்டல் மணி இன் சர்க்குலேஷன். எக்கனாமியில் நம்ம இந்தியாக்குள்ள டோட்டலாக மணி எவ்வளோ சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கு, ஒருத்தர்கிட்ட இன்னொருத்தருக்கு மணி டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டு இருக்குல்ல, அந்த மாதிரி மணி பிளஸ் கமர்ஷியல் பேங்க்னா அது ஆர்பிஐ கிட்ட இருக்கிற கமர்ஷியல் பேங்க், நம்ம கவர்மெண்ட் பேங்க், பிரைவேட் செக்டர் பேங்க், ஆர்ஆர்பி, இந்த மாதிரி பேங்க்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ரிசர்வ்ஸ் வந்து ஆர்பிஐ கிட்ட கொடுத்து வச்சோம். நிறைய ரிசர்வ் பார்க்குறோம், சிஆர்ஆர் கேஷ் ரிசர்வ் ரேஷியோன்னு பார்க்குறோம், சிஆர்ஆர் பார்க்குறோம், எஸ்எல்ஆர் வந்து பேங்க் கிட்ட கொடுங்க. ஆர்பிஐ கிட்ட நிறைய ரிசர்வ்ஸ் எடுத்து வைப்பாங்க. அந்த மாதிரி ரிசர்வ்ஸ்ல வர மணி பிளஸ் கண்ட்ரில டொமஸ்டிக்கா சர்க்குலேட்டா இருக்கிற மணி, இது ரெண்டுத்தையும் சேர்த்து தான் ரிசர்வ் மணி அப்படின்னு சொல்றாங்க. புரிஞ்சுதா? ரிசர்வ் மணி சிம்பிள். இந்த பிடிஎஃப் வந்து நான் டெலகிராம்ல போடுறேன், நீங்க அதை பார்த்தீங்கன்னா கீழே புரிஞ்சிடும். ஓகேவா? அந்த மாதிரி ரிசர்வ் மணி வந்து அது அவங்களோட அந்த கரன்சி சர்க்குலேஷன்ல பார்த்தீங்கன்னா 76.9% வந்து கான்ஸ்டியூட் பண்ண சொல்றாங்க. ஓகேங்களா? இது வந்து 5.8% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. போன ஃபினான்ஷியல் இயர்ல 4.1 தான் இருந்திருக்கு, இப்போ 5.8% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகேவா? கரன்சி சர்க்குலேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு மக்களே. பேசிக்கா ரிசர்வ் மணி என்னன்னு புரியலாம்னு பிரச்சனை. ரிசர்வ் மணிலாம் ஒன்றும் இல்லை, கரன்சி டொமஸ்டிக்கா டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டு இருக்க கரன்சி பிளஸ் கமர்ஷியல் பேங்க், பப்ளிக் செக்டார் பேங்க், பிரைவேட் செக்டார் பேங்க், ஆர்ஆர்பி, அடுத்து ஃபாரின் பேங்க்ஸ், இவங்கெல்லாம் வந்து ஆர்பிஐ கிட்ட ரிசர்வ் வைப்பாங்கல்ல, அந்த ரிசர்வ் மணி எல்லாத்தையும் சேர்த்ததான் ரிசர்வ் மணி அப்படின்னு சொல்றாங்க. ஐ மீன் அந்த ரிசர்வ்ஸ் வச்சுக்கிற மணி. ஓகேவா? இது புரிஞ்சதா? அடுத்து ரீட்டைல் டிஜிட்டல் பேமெண்ட்னா ஒன்று இல்லை, யூபிஐ டிரான்சாக்ஷன்ஸ் தான் சொல்றாங்க. ரீட்டைல்னா யாரு? நம்மள மாதிரி நார்மல் கஸ்டமர்ஸ், ரீட்டைல் கஸ்டமர்ஸ், தினம் செலவு பண்றவங்களோ, லைக் நம்ம மாதிரி நார்மல் இண்டிவிஜுவல்ஸ் கஸ்டமர்ஸ், அந்த மாதிரி ஹவுஸ் ஹோல்ட்ஸை சொல்லலாம். அந்த மாதிரி ரீட்டைல் கஸ்டமர்ஸ் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வந்து 17.9% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரீட்டைல் மட்டும், இது டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் ஃபுல்லாக கிடையாது, ரீட்டைல் மட்டுமே 17.9% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. வேல்யூஸில் பார்க்குறப்போ அது வந்து அதாவது ரீட்டைல் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வந்து 17.9% கான்ஸ்டியூட் பண்ணுது மக்களே. வேல்யூவில் பார்த்தீங்கன்னா 35%. அதாவது இப்போ மொத்தமாக வந்து இப்போ 100 டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்காங்க, ரீட்டைல் டிரான்சாக்ஷன். ஓகேங்களா? அதனால 100 டிரான்சாக்ஷன் பண்ணி, ஒரு டிரான்சாக்ஷன் வந்து 5 ரூபாய் அனுப்பியிருப்பாங்க, இன்னொரு டிரான்சாக்ஷன் வந்து 500 ரூபாய் அனுப்பியிருப்பாங்க. புரியுதா? அப்போ இந்த 100 டிரான்சாக்ஷன் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா மேபி ஒரு 2 lakh crore வச்சுக்கோங்க. இதுதான் உங்களுக்கு வால்யூம். இந்த வால்யூம்ல இப்போ மொத்தமாக நடந்த டிரான்சாக்ஷன்ல இப்போ மேபி ஒரு 100 rupees டிரான்சாக்ட் ஆயிருக்கு அந்த ஃபினான்ஷியல் ஃபுல்லா. அதுல 35 ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா ரீட்டைல் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்ல இருந்து மட்டுமே ஆயிருக்கு. ஓகேவா? ஐ மீன் டிஜிட்டல் பேமெண்ட் ரீட்டைல் செக்டார்ல மட்டுமே 35 ரூபாய் நடந்திருக்கு. ஆனா நம்பர் ஆஃப் டிரான்சாக்ஷன், இந்த 100 டிரான்சாக்ஷன் இல்ல, அது வந்து 17.9%. நிறைய டிரான்சாக்ஷன் நடக்குது, அது டிஜிட்டல் பேமெண்ட் ரீட்டைல மட்டுமே 17.9%. புரிஞ்சுதா? இது சிம்பிள், நீங்க படிச்சவே புரியும்னு நினைக்கிறேன். அடுத்து ரீட்டைல் சிபிடிசி. ரீட்டைல்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நார்மல் கன்சியூமர்ஸ், தினம் நம்ம மாதிரி யூஸ் பண்ற ஹவுஸ் ஹோல்ட் கன்சியூமர்ஸ். அந்த ரீட்டைல் சிபிடிசின்னு சென்ட்ரல் பேங்க் டிஜிட்டல் கரன்சி மக்கள். இது வந்து ஹோல்சேலுக்கும் ரிலீஸ் பண்ணாங்க. ஹோல்சேலுக்கு வந்து நவம்பர் 1, 2022 ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ரீட்டைலுக்கு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 1, 2022 ரிலீஸ் பண்ணாங்க. ஒன்றும் இல்லை, இது சிபிடிசினா என்னன்னா, இப்போ நார்மலாக வந்து இப்போ சிபிடிசி பற்றி பார்க்குற முன்னாடி யூபிஐல என்ன நடக்கும் மக்களே? யூபிஐல என்ன விஷயம் நடக்குது? இப்போ என்கிட்ட ஒரு ஃபோன் இருக்கு, என்கிட்ட யூபிஐ ஆப் வச்சிருக்கேன். இப்போ நான் அபிஷர் காசு அனுப்பணும்னு வச்சுக்கேன், நான் ஒரு 500 ரூபாய் அனுப்பணும் அவருக்கு. நான் என்ன பண்ணுவேன், அவரோட நம்பர் தட்டி 500 ரூபா பே பண்ணுவேன். அடுத்து எனக்கு வந்து அந்த இது கேட்கும், லைக் வந்து ஓடிபி கேட்கும். அந்த ஓடிபி போட்டதும் போயிடும். ஓகேங்களா? இது வந்து யூபிஐ நடக்குது. சென்ட்ரல் பேங்க் டிஜிட்டல் கரன்சியில் என்ன சார் நடக்கும் அப்படின்னா, இதுவும் வந்து லைக் ஒரு டிஜிட்டல் ஆப் தான் மொபைலுக்குள்ள. இப்போ நீங்கள் வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னா, அங்கே போயிட்டு நீங்கள் வந்து ரெக்வஸ்ட் ரைஸ் பண்ணலாம். ஐ மீன் எங்கள் ரீட்டைல் சிபிடிசி அக்கௌண்ட் எனக்கு வேணும் ரீட்டைல் செக்மெண்ட்டுக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ஆப்பில் ஆக்சஸ் கொடுத்துருவாங்க. அந்த ஆப்பில் நீங்கள் மணி வந்து டிஜிட்டல் ஃபார்மேட்டில் இருக்கும். 100 rupees, ஐ மீன் 10, 20 என்னென்ன டினாமினேஷன் இருக்கோ அது எல்லாமே இருக்கும். 10, 20, 50, 100, 500, ஓகேவா? 500 வரைக்கும் தான். ஓகேவா? இந்த மாதிரி டினாமினேஷன்ல இருக்குமா, நீங்க அதை அப்படியே அதே சேம் நான் அபிஷருக்கு அனுப்புறேன் அப்படின்னா, இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த ஓடிபி போடுற இது இருக்காது. லைக் இது என்னன்னா, உங்களோட பேங்க் அக்கௌண்ட்ல இருக்கிற மணி என்ன மக்களே, நம்ம இந்திய ரூபா தான், அது வந்து டிஜிட்டல் ஃபார்மேட்ல அந்த ஆப்ல இருக்கும். அந்த ஆப்ல வழியா நீங்க வந்து அவருக்கு சென்ட் பண்ணணும். புரியுதா? இப்போ
இது இப்போ நான் சொன்ன யூபிஐக்கு வரும். யூபிஐல நான் சென்ட் பண்றப்போ என்ன நடக்குது, என்னோட பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து சாரோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மணி போகுது. அப்போ என்னோட பேங்க் சர்வர்ல இருந்து பேங்க் சர்வர்ல முதல்ல ரெக்வஸ்ட் போகும், நான் இவ்வளோ மணி அனுப்ப போறேன் அப்படின்ட்டு. என் பேங்க் சர்வர்ல இருந்து அப்ரூவல் வரும். அதுக்கப்புறம் சாரோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நோட்டிஃபிகேஷன் போய் மணி சென்ட் ஆகும். அப்போ பேங்க் சர்வர் இன்ட்ராக்ஷன் இங்கே இருக்கும். ஆனா சிபிடிஸ்ல பாத்தீங்கன்னா பேங்க் சர்வர் இன்ட்ராக்ஷன் இருக்காது. ஆனால் ரொம்ப ஃபாஸ்டரா நீங்க மணி சென்ட் பண்ண முடியும். சிபிடிசி பத்தி வேணா தனி வீடியோ சொல்றேன் மக்கள், இது சிம்பிளா புரியும்னு நினைக்கிறேன். இப்போ நீங்க யூபிஐல பண்றப்போ பேங்க் சர்வர் இன்டராக்ஷன் இருக்கும், ஐ மீன் இன்டர்ஃபியன்ஸ் இருக்கும். சிபிடிஸ்ல அப்படி இருக்காது, நீங்க ஃபாஸ்டரா மணி டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். இது ஒரு டிஜிட்டல் கரன்சி சென்ட் பண்றதுக்கான விஷயம் தான் இது. ஓகேவா? இது எப்போ லான்ச் பண்ணாங்கன்னு அதை பார்த்துங்க. மேபி எக்ஸாம்ல அந்த டேட்டை கேட்க வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? அடுத்து அந்த ரீட்டைல் சிபிடிசி மட்டுமே 334% வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ரொம்ப ஹியூஜ் நம்பர் தான். ஓகேவா? எவ்வளோ வேல்யூவில் பார்த்தீங்கன்னா 1016 crore வந்து ஃபினான்ஷியல் 25ல மட்டும். ஓகேவா? அடுத்து பேங்க்ஸ் நோட் இன் சர்க்குலேஷன். பேங்க்ஸ் நோட் இன் சர்க்குலேஷன் வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னா 36.86 lakh crore. ஓகேவா? ஃபினான்ஷியல் 25 முடிகிறப்போ அவ்வளோ சொல்கிறாங்க. ஓகேவா? வேல்யூ அண்ட் வால்யூம். வால்யூம் இப்போ தானே சொன்னேன். அவங்க 100 டிரான்சாக்ஷன் பண்ணுறாங்கன்னா அந்த 100 டிரான்சாக்ஷனில் இப்போது வால்யூம்ன்றது அதில் லைக் இப்போ 100 டிரான்சாக்ஷனில் 5.6% வந்து வால்யூம். அவங்க அந்த வால்யூம் அதனால இப்போ 100 டிரான்சாக்ஷனில் 5.6% வந்து நீங்கள் வந்து இதோட பண்ணி பேங்க் நோட் சர்க்குலேஷன் நடந்திருக்கு. ஆனால் அதனால வால்யூம் அது ஐ மீன் அந்த வேல்யூ ஆஃப் மணி அத்தனை இப்போ 100 டிரான்சாக்ஷனில் 5 டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்காங்க மக்களே. அதனால ஒரு மணி மேபி வந்து ஒரு 2 lakhs சென்ட் ஆயிருக்குன்னு வச்சுன்னா அதுதான் வால்யூம், ஐ மீன் அதுதான் வேல்யூ. அந்த வேல்யூ மட்டுமே 6%. இந்த வால்யூம் சிம்பிள் தான், உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். வேல்யூ வந்து 6% கான்ஸ்டியூட் பண்ணுது, வால்யூமா பார்க்குறப்போ 5.6%. ஓகேவா? பேங்க்ஸ் நோட் சர்க்குலேஷன். ஓகே, அடுத்து என்னன்னா 500 rupees தான் அதிகமான ஷேர் கான்ஸ்டியூட் பண்ணுது. ஐ மீன் அந்த பேங்க் நோட் சர்க்குலேஷன்ல வேல்யூலையும் சரி வால்யூம்லையும் சரி 500 நோட் தான் அதிகமாக வந்து பேங்க் நோட் சர்க்குலேஷன் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அடுத்து போயிடும் கேஷ் டு ஜிடிபி ரேஷியோ. இது வந்து டிக்ளைன் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. இது நல்ல விஷயம் தான். அது எப்படி சார் நல்ல விஷயம் அப்படின்னு சொல்றீங்கன்னா, கேஷ் டு ஜிடிபி ரேஷியோனா என்னன்னு பார்ப்போம். கேஷ் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண நம்ம கிட்ட இருக்க மணி இருங்க டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா நல்லா புரியும். கேஷ் டு ஜிடிபி ரேஷியோ டிக்ளைன் ஆகுறது மீனிங் என்னன்னா, நம்ம எல்லாமே டிஜிட்டலா மாறிட்டோன்றது சொல்லுது. கேஷ் டு டிஜிட்டல் ஜிடிபினா என்னன்னா ஒண்ணுமே இல்லை மக்களே. அதாவது நம்ம கிட்ட பிசிக்கலா கரன்சி இருக்குல்ல, அந்த கரன்சி வந்து எவ்வளவு சர்க்குலேட் ஆயிருக்கு நம்ம ஜிடிபியோட கம்பேர் பண்ணுவாங்க. நம்ம ஜிடிபி வந்து இப்போ 6.5%. அதோட நம்ம பிசிக்கலா நம்ம சென்ட் பண்ற மணி நம்ம சர்க்குலேட் ஆயிட்டு இருக்குல்ல, அந்த மணி கம்பேர் பண்ணுவாங்க. அப்படி கம்பேர் பண்றப்போ அது டிக்ளைன் ஆகுதுன்னா என்ன அர்த்தம்? அப்ப நம்ம டிஜிட்டலா சென்ட் பண்ணிட்டு இருக்கோம்னு அர்த்தம். புரியுதா? இப்ப இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அப்ப பிசிக்கலா தான் இன்னுமே சென்ட் பண்ணிட்டு இருக்காங்க மக்கள் அப்படின்றது. ஆனா இப்ப இது டிக்ரீஸ் ஆகுதுன்னு நம்ம பாக்குறோம். அப்போ இது நல்ல விஷயம். ஏன்னா எல்லாருமே டிஜிட்டலுக்கு மாறிட்டாங்க. இதனால நமக்கு ஃப்ராட்ஸ் நிறைய குறையும். ஆனால் டிஜிட்டல் ஃப்ராட் நடக்குது, ஓகே. பட் இது வந்து ஃபாஸ்ட் டிரான்சாக்ஷன் நடக்குது இல்லை. அதனால கேஷ் டு ஜிடிபி ரேஷியோனா ஒண்ணுமே இல்லை மக்களே. பிசிக்கல் மணி டிரான்ஸ்ஃபர் நடந்துட்டு இருக்குல்ல, அது வந்து ஜிடிபியோட கம்பேர் பண்றாங்க. ஜிடிபியோட கம்பேர் பண்றப்போ அது கம்மியா இருக்கு அப்படின்னா மக்கள் எல்லாமே டிஜிட்டலா மணி டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். அது நல்ல விஷயம். இப்போ கரண்ட் டிஜிட்டல் ஏராக்கு அது நல்ல விஷயம். சப்போஸ் கேஷ் டு ஜிடிபி ரேஷியோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம்னா மக்கள் பிசிக்கலா தான் இன்னும் நம்பி இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அடுத்து என்ன பார்க்கணும் அப்படின்னா ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட். இது ஒன்றும் இல்லை மக்களே. ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி ஆல்ரெடி சொல்லியிருப்போம்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நான் சிம்பிளாக இங்கே சொல்கிறேன். ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட் இன் கார்பரேட் பாண்ட்ஸ். கார்பரேட் பாண்ட்ஸ் தான் சிம்பிளாக அந்த பேர்லேயே இருக்கு. கார்பரேட் பிளேயர்ஸ் ரிலீஸ் பண்ணுற பாண்ட்ஸ், அவங்களோட கேபிட்டல் ஜென்ரேஷன் பண்ணுறது, ஐ மீன் அவங்களோட டெப்டை மேனேஜ் பண்ணுறதுக்காக பாண்ட் ரிலீஸ் பண்ணுறாங்களா, கடன் பத்திரம். அந்த மாதிரி கார்பரேட் ரிலீஸ் பண்ணுறது HCL, TCS, இன்ஃபோசிஸ், இந்த மாதிரி கார்பரேட் பிளேயர்ஸ் நிறைய கார்பரேட் கம்பெனி எக்ஸாம்பிள்ஸ்க்கு இவங்க சொன்னேன். நிறைய கார்பரேட் கம்பெனிஸ் ரிலீஸ் பண்ற அந்த கார்பரேட் பாண்ட்ஸ், அதுல ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட்னா யார் மக்களே? இப்போ ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட்னா யாருன்னா, ஃபாரின்ல இருக்கிற யூஎஸ்ல இருக்க ஒரு என்டிட்டி, ஒரு பர்சன் ஆர் என்டிட்டி. இப்போ பர்சன் வச்சுங்களேன், மிஸ்டர் எக்ஸ்னு ஒரு பர்சன். என்டிட்டினா ரெண்டுமே கொள்ளலாம். இப்போ ஏபிசின்னு ஒரு கம்பெனி அங்கே இருக்கு. அவங்க வந்து இந்தியாவில் இருக்கிற BSE NSE இருக்குல்ல, ஷேர் மார்க்கெட், இதுல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, அதுதான் ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட். அதுல BSE NSEல நம்ம ஷேர் மட்டும் தான் பர்ச்சேஸ் பண்றோமான்னு கேட்டா பாண்ட்ஸ்மே ட்ரேட் பண்றாங்க. பாண்ட்ஸ் ட்ரேட் பண்றதுக்காக தனி ஒரு செக்மெண்ட்டுமே இருக்கு. அந்த மாதிரி ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேட் பாண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா 11.4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. வேல்யூ பார்க்குறப்போ 1.21 lakh crore. ஓகேவா?
அடுத்த விஷயம் பாருங்க, அப்ரூவ்ட் லிமிட் டிக்ளைன் ஆயிருக்கு அப்படின்னா இது ஒன்றும் இல்லை மக்களே. இப்போ ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், இப்போ அது மேலே ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட் மறந்துருங்க. ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்னு ஒன்று இருக்குது. அது என்னன்னா, ஒரு ஃபாரின் இருக்கிற ஒரு இண்டிவிஜுவலாக ஒரு கம்பெனி, ஏதோ ஒரு கம்பெனி, அவங்க இந்தியாவில் வந்து அவங்க பிஸ்னஸ், அவங்க இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா என்ன சொல்லலாம், சரி ஓகே, ஏதாச்சும் ஒரு ஷூ கம்பெனி வச்சுங்களேன், ஏதோ இப்போ ஏதாவது ஒரு கம்பெனி மக்கள், ஏதோ ஃபுட் சம்மந்தமான ஏதோ ஒரு கம்பெனி வச்சுங்களேன். அவங்க ஆல்ரெடி ஃபாரின்ல அவங்க கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க அதே பேரில் இந்தியாவில் வந்து அவங்க கம்பெனி ரன் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஓகேங்களா, அவங்க ஏபிசி அப்படின்னு ஒரு ஃபுட் மேனுஃபேக்சரிங் கம்பெனி வச்சுங்களேன், இந்தியாவில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறப்போ அது கவர்மெண்ட் கிட்ட இருந்து அப்ரூவல் வாங்கணும்ல. அதுதான் சொல்றாங்க அப்ரூவ்ட் லிமிட். இந்த அப்ரூவ் லிமிட் டிக்ளைன் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. அப்ப என்ன அர்த்தம், ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து குறைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. ரொம்ப குறையில, 15.8% மாறி இருக்கு. 16.2 இருந்தது, இப்போ 15.8%. அப்போ எல்லாத்துக்குமே அப்ரூவல் வேணுமா சார் அப்படின்னா, சிலருக்கு வந்து அப்ரூவல் தேவையில்லை. அது வந்து ஆட்டோமேட்டிக் ரூட் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஆட்டோமேட்டிக் ரூட்னா என்ன அர்த்தம்னா, கவர்மெண்ட் அப்ரூவலே தேவையில்லை. கவர்மெண்ட் அப்ரூவலே தேவையில்லாம அந்த என்டிட்டி வந்து அவங்க பிசினஸ் இங்க பண்ணலாம், அப் டு சம் எக்ஸ்டென்ட், சம் அமௌண்ட் மட்டும். இது அப்ரூவல் லிமிட்னா கவர்மெண்டோட அப்ரூவல் வேணும். அந்த அப்ரூவல் வாங்குற லிமிட் வந்து இப்போ ரெடியூஸ் ஆயிருக்கு. அப்போ என்ன அர்த்தம், ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க வர்றது சம்வாட் ஸ்லைட்டா ரெடியூஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்த ஃபினான்ஷியல் இயர். ஓகேவா, அடுத்து மக்களே இந்த மாதிரி வேல்யூ பார்க்குறப்ப என்னன்னா, இந்த ரிப்போர்ட்ல என்ன வேல்யூ அதோட மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ நீங்க இதுவே வந்து இந்த ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமா வேற ஏதாவது ஒரு ரிப்போர்ட்ல வேற வேல்யூ சொல்லியிருப்பாங்க. ரிப்போர்ட்டை பொறுத்து கொஸ்டின் கேட்கறப்ப நம்ம கரெக்டா அதில் வந்து தெளிவா இருக்கணும். ஓகேவா, அடுத்து கரன்சி பிரிண்ட் பண்றாங்கல்ல, 10 ரூபா 20 ரூபா 500 இந்த மாதிரி நோட்டை பிரிண்ட் பண்றாங்க. அதுக்கு கவர்மெண்ட்டுக்கு செலவாகும்ல, அதுக்கான ஆஃபீஸ், அதுக்கு எம்ப்ளாயிஸ் ஒர்க் பண்றாங்க, அவங்களுக்கு சேலரி கொடுக்கணும். தென் அந்த பேப்பர் ரெடி, அந்த இனிஷியல் அந்த பேப்பர் மேனுஃபேக்சர் பண்றதுக்கு நர்மதாபுரத்தில் பேப்பர் மில் பார்த்தோம்ல, நம்ம ஞாபகம் இருக்கா? நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ சொல்லியிருந்தேன், பேப்பர் மில் ஓசங்காபாத். அந்த மாதிரி பேப்பர் ரெடி பண்றதுக்கு ஆகிற செலவு இருக்குல்ல, அது வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா 6,372 crore. போன ஃபினான்ஷியல் 5,000 ஆயிருக்கு. அப்போ என்ன அர்த்தம், நிறைய நோட் வந்து பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, அடுத்து டோட்டல் ஃபேக் இந்தியன் கரன்சி நோட்ஸ், ஃபேக் கலர் நோட்டு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அந்த நல்ல விஷயம் கிடையாது. பட் பாருங்க, பேங்கிங் செக்டர்ல 4.7% வந்து டிடக்ட் ஆயிருக்கு. சாரி, பேங்கிங் செக்டர் இந்த 4.7% வந்து ஆர்பிஐ கிட்ட மட்டுமே டிடக்ட் ஆயிருக்கு. அதாவது கரன்சி ஃபேக் நோட்ஸ் வந்து ஆர்பிஐ கிட்ட போறப்போ அங்கேயும் ஃபேக் கண்டுபிடிக்கிறாங்க. பேங்கிங் செக்டார்லயுமே ரெடி இருக்கு, பர்டிகுலரா ஆர்பிஐல மட்டுமே 4.7% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்றாங்க ஃபேக் நோட்ஸ். ஓகேவா, அடுத்து அந்த கவுண்டர்ஃபீட் நோட்ஸ்ல வந்து பார்த்தோன்னா, அந்த ஃபேக் நோட்ஸ்ல 200 rupees நோட்டும் 500 rupees நோட்டும், 200 rupees நோட்டோட ஃபேக் நோட் பர்சன்டேஜ் வந்து 13.9% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 500 rupees வந்து 37.3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகேவா, அதர் டினாமினேஷன்ஸ் வந்து குறைஞ்சிருக்கு. அதர் டினாமினேஷன் அது 10, 20 வேற என்ன இல்லை 100, இதெல்லாம் 100 இதெல்லாம் வந்து ரெடியூஸ் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. ஓகேவா, அடுத்து இந்தியாவோட ரியல் ஜிடிபி growth இது நம்ம நிறைய பார்த்துட்டோம். இப்போதைக்கு 6.5 சொல்லியிருக்காங்க. இது வந்து ஆர்பிஐ மானிட்டரி பாலிசி வரப்போ அந்த ஸ்டாண்ட்ஸ் மாறப்போ மாறிட்டு இருக்கும். இது நீங்க இந்த ரிப்போர்ட்ல 6.5 சொல்லியிருக்காங்க, அதோட மைண்ட் மிக்ஸ் பண்ணீங்க. வேற ரிப்போர்ட்ல வேற சொல்லியிருக்காங்க சார் அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகாது. ஓகே, அடுத்து மக்களே, இன்ஃப்ளேஷன். இந்த ஃபினான்ஷியல் இயருக்கு இன்ஃப்ளேஷன் எவ்வளோ சொல்றாங்கன்னா 4% இருக்கும் ஆவரேஜா மொத்தமாக சேர்த்து அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்றாங்க. இது ப்ரெடிக்ஷன் தான். ஓகேவா, இன்ஃப்ளேஷன் நமக்கு விலைவாசி ஏற்றம் எந்த லெவலுக்கு எவ்வளோ % வரைக்கும் இருக்கும் அப்படின்னு அவங்களோட ஆர்பிஐயோட டார்கெட்டே வந்து 4 ± 2 5 இயர்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இப்போ கரண்டா ஃபினான்ஷியல் 26 வரைக்கும் இந்த 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 இதுதான். ஓகேங்களா, 4 + 2 வந்து உங்களுக்கு 6%, 4 - 2 வந்து 2%. அப்போ 2 to 6 டாலரன்ஸ். அந்த 4% தான் அவங்க டார்கெட்டே. அந்த டார்கெட்டே இந்த வருஷம் அதான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, அடுத்து கிராஸ் ஃபினான்ஷியல் சேவிங்ஸ் ஆன் ஹவுஸ் ஹோல்ட்ஸ். கிராஸ்னா மொத்தம் நம்மளுக்கு தெரியும். ஃபினான்ஷியல் சேவிங்ஸ் அவங்க ஹவுஸ் ஹோல்ட் சேவ் பண்ணுறது மக்களை. இப்போ நான் சம்பாதிக்கிறேன்னா எல்லாத்தையுமே செலவு பண்ண மாட்டேன்ல, மாதம் ஏதாவது சேவ் பண்ணுவோம்ல. இப்போ ஒரு 1 lakh சம்பாதிக்கிறோம் அப்படின்னா ஒரு மாதம் மட்டும் 10,000 தனியாக எடுத்து வைக்கணும். அந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு வருஷம் மாதம் சேவிக்கிற அந்த சேவிங்ஸை பற்றி தான் சொல்கிறாங்க, ஹவுஸ் ஹோல்ட் சேவிங்ஸ் வந்து சொல்கிறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா 11.2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு சொல்கிறாங்க. ஓகேவா, போன ஃபினான்ஷியல் இயரில் கம்பேர் பண்ணுறப்போ இப்போ ஹவுஸ் ஹோல்ட்ஸ் நிறைய சேவ் பண்ணுறாங்க. புரியுதா, எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 11.2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. போன ஃபினான்ஷியல் இயர் பார்த்தீங்கன்னா 10.7 தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகே, புரிஞ்சுதா? சிம்பிள் தான் இது. ஒரு டைம் தான் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. சில எக்ஸ்பிளேஷன் அவ்வளோ ரீட் பண்ணாவே புரியும்ல, அதனால தான். அடுத்து நெட் ஹவுஸ் ஹோல்ட் ஃபினான்ஷியல் சேவிங்ஸ்.
இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எவ்வளோ பாருங்க, 5.1% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட்டுனா ஒன்றும் இல்லை மக்களே, இங்கேயே லைனில் அதுதான் போட்டிருக்கேன். ஆஃப்டர் டிப்ரிசியேஷன். இப்போ டிப்ரிசியேஷன் அது டைம் பீரியடை பொறுத்து ஒரு அசட்டோட ஒரு பர்டிகுலர் அசட்டோட வேல்யூ வந்து டிக்ரீஸ் ஆகுது, அதுதான் டிப்ரிசியேஷன். அந்த மாதிரி டிப்ரிசியேஷன் ஆனதுக்கு அப்புறமா ஒரு வேல்யூ இருக்கு. இப்போ ஒரு கார் வாங்கியிருக்கேன் அப்படின்னா அது 5 lakh, ஓகேவா. இப்போ இந்த வருஷம் ஒரு 5% டிக்ரீஸ் ஆனதுக்கு அப்புறம், சரி ஒரு 10% டிக்ரீஸ் ஆனதுக்கு அப்புறமா சரி ஏதோ ஒரு 4 lakh ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஃபினான்ஷியல் இயர்ல. இப்போ இந்த ஃபினான்ஷியல் இயர்ல இருக்கும் உங்களோட அசெட் வந்து 5 தான், இப்போ இங்க அசெட் வந்து 4 மாறுது இல்ல, ஆஃப்டர் டிப்ரிசியேஷன். அதுதான் இங்க சொல்றாங்க. அந்த மாதிரி அந்த அசெட் அந்த அவங்க சேவ் பண்றதுக்கு நிறைய வந்து அசெட் ரிலேட்டடானதெல்லாம் இருக்கு. அப்போ அதுல டிப்ரிசியேஷன் போக எவ்வளவு சேவ் பண்றாங்க அது வந்து தான் நெட் ஹவுஸ் ஹோல்ட் ஃபினான்ஷியல் சேவிங்ஸ். அது வந்து 5.1% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. சரி, இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. போன ஃபினான்ஷியல்ல 4.9 தான் இருந்திருக்கு, இப்போ 5.1. ஐ மீன் பேசிக்கா என்ன, ஹவுஸ் ஹோல்ட்ஸ் நிறைய சேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க மக்களுக்கு, அவ்வளவுதான். அடுத்து பாருங்க, கோல்டு வந்து பேங்கிங் செக்டர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. வேல்யூ ஆஃப் கோல்டு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எவ்வளோ? 15.12%. கோல்டு நிறைய இம்போர்ட் பண்றோம் நம்ம, ஓகேங்களா. அதுதான் சொல்றாங்க. 4 lakh ஃபினான்ஸ் இப்போ இந்த March 31st 2025 வரப்போ அதோட வேல்யூவை பார்க்குறப்போ நான் 4 lakh crore அரௌண்ட் 4,31,624 crore ஒர்த் ஆஃப் கோல்டு வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, இது இன்க்ரீஸ் வருஷம் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்கும் மக்களே, அது ஏன்னா உங்களுக்கே தெரியும். அடுத்து பார்த்தோன்னா இந்த ஃபினான்ஷியலில் மட்டுமே எவ்வளோ மெட்ரிக் டன் ஆஃப் கோல்டு வாங்கியிருக்காங்கன்னு பாருங்க. 54.13 மெட்ரிக் டன் ஆஃப் கோல்டு வந்து வாங்கியிருக்காங்க. ஏன்னா கோல்டோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அதனால வாங்கி போட்டாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, இவ்வளோ வாங்கினதால இந்த வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சு. இன்னொரு விஷயம், எதனால அந்த டிப்ரிஷியேட் ஆயிருக்கு இந்தியன் ரூபாய். இப்போ ஒரு டாலருக்கு நிகரான இந்தியன் ரூபாயின் மதிப்பு அப்படின்னு பார்க்குறப்போ ரியலாக காமிச்சிடவா ஒரு நிமிஷம். இதுவும் ஆர்பிஐ வெப்சைட்ல பாருங்க. ஆர்பிஐ அப்படின்னு அடிச்சிங்கன்னா இங்க பாருங்க எக்ஸ்சேஞ்ச் ரேட்டுன்னு இருக்கும். இவருக்கு பாருங்க, ஒரு டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு வந்து 85.8536 அவ்வளோ இருக்கு இப்போ, ஓகேவா. அப்போ என்ன அர்த்தம், 85 ரூபாய் நீங்க கொடுத்தீங்கன்னா அவன் வந்து ஒரு டாலர் உங்களுக்கு கொடுப்பான், ஓகேவா. அரௌண்ட் 86 ரூபா கொடுத்தா ஒரு டாலர் ஒன்று கொடுப்பான். இது வந்து என்ன ஆனால் நல்லது சார் ஒரு கண்ட்ரிக்கு அப்படின்னா, இந்த 85ன்றது 80 ஆனால் நல்லது, 75 ஆனாலும் நல்லது, 70 ஆனாலும் நல்லது, 1 ரூபாய் ஆனாலும் நல்லது. என்ன சார் குறையுது நல்லதுன்றீங்க அப்படின்னா, இப்போ பாருங்க 1 ரூபாய் கொடுத்து அவனோட ஒரு டாலர் வாங்குறப்போ அப்போ என்ன அர்த்தம், அதுதான் நல்ல விஷயம். நீங்க 100 ரூபாய் கொடுத்து ஒரு டாலர் நீ நிறைய ஸ்பெண்ட் பண்ற, அது எப்படி நல்ல விஷயமா இருக்கும், புரியுதா. அப்போ இது 85, 86, 87, 87ன்றது 89 போறப்போ நம்மளுக்கு ரிஸ்க், அது நல்ல விஷயம் இல்லை. அதுதான் வந்து அதை இங்க சொல்றாங்க. அந்த விஷயம் நடந்திருக்கு. இந்தியன் ரூபாயோட வேல்யூ வந்து டிப்ரிஷியேட் இருக்கு. ஐ மீன் என்ன அர்த்தம், நிறைய காசு கொடுத்தாதான் ஒரு டாலர் வாங்க முடியுது நம்மளால. அதனாலேயே வந்து மக்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் வந்து கோல்ட் சைட் போறாங்க. இந்த மாதிரி இந்தியன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இங்க பண்ணாம அங்க வெளில போறாங்க, ஓகேவா. அதனாலதான் கோல்டோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நிறைய ரீசன்ஸ் இருக்குது, ஓகேவா. அடுத்து ஃப்ராட் அமௌண்ட், லைக் சைபர் ஃப்ராட்ஸ் நடக்குதுல்ல, அது அமௌண்ட் மட்டுமே பாருங்க 36,000, அவ்வளோ அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு போன ஃபினான்ஷியல் இயரோட கம்பேர் பண்றப்போ, ஓகேவா. ட்ரிபிள் ஆயிருக்குன்னு சொல்றாங்க போன ஃபினான்ஷியல் கம்பேர் ஆல்மோஸ்ட். அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, அர்பன் கோஆபரேட்டிவ் பத்தி பார்க்குறேன். கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் நமக்கு கூட்டுறவு வங்கி வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவலில் இருக்கு, ஸ்டேட் லெவலில் இருக்கு. அடுத்து கிராம லெவலில் வந்து பிரைமரி கிரெடிட் சொசைட்டிஸ் அப்படின்லாம் இருக்கு, கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் இருக்கு, ஓகேங்களா. அந்த அர்பன் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ்க்கு வந்து நிறைய வந்து அது வந்து என்பிஎல் ஆகக்கூடாதுன்னு ஆர்பிஐ நிறைய விஷயம் பண்றாங்க. அதுக்கு என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னா, நிறைய வந்து ஃப்ரேம்வொர்க்லாம் கொண்டு வந்தாங்க ரீசெண்டாக, அதெல்லாம் என்னன்னு சொல்லலை. பட் அதனால என்ன ஆயிருக்குன்னா, அர்பன் கோஆபரேட்டிவ் அவங்க கொடுக்குற லோன்ஸ் அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு, சர்ஜனா இன்க்ரீஸ். அவங்க லோன்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க, அவங்களோட கேபிட்டல் பேஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அடுத்து பேட் லோன்ஸ், அந்த என்பிஏ தான் சொல்றாங்க, நான் பர்ஃபார்மிங் அசெட். எந்த ஒரு லோனுக்கு பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட் ரெண்டுமே 90 டேஸ்க்கு வரலையோ அதுதான் நான் பர்ஃபார்மிங் அசெட், அதான் பேட் லோன் சொல்லுவாங்க. அந்த பேட் லோன்ஸ் கம்மியாகுதுன்றப்போ நல்ல விஷயம். அப்போ நீங்க கொடுக்குற லோன் ரெக்கவர் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். அந்த மாதிரி விஷயம்லாம் நடந்திருக்கு அர்பன் கோஆபரேட்டிவ் பேங்க். அடுத்து அர்பன் கோஆபரேட்டிவ்க்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்றாங்க, ரிஸ்க் பேஸ்டு அப்ரோச் அப்படின்னா என்னன்னா, ஒவ்வொரு அர்பன் கோஆபரேட்டிவ் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி அவங்களுக்கு என்ன மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கம்பைல் பண்ணலான்னு பர்டிகுலராக பண்ணியிருக்காங்க. இதை வந்து கேட்க வாய்ப்பு இருக்கு. ஐஓபிஎல்பியோட பார்த்துருப்பீங்க, ஆர்பிஐ அந்த கனெக்ட் டு ரெகுலேட் அதை கேட்டிருந்தான், ஓகேவா. அதனால இந்த விஷயம் நல்லா பார்த்துங்க, ஹைலைட் பண்ணியிருக்க எல்லாமே படிங்க மக்களே. ரிஸ்க் பேஸ்டு அப்ரோச் பண்ணியிருந்தாங்க.
4 டயர் ரெகுலேட்டரி ஃப்ரேம் ஒர்க் வந்து பண்ணியிருந்தாங்க. ஐ மீன் 4 லேயர் ஆஃப் ரெகுலேட்டரி ஃப்ரேம் ஒர்க் வந்து பண்ணிட்டு ஃப்ரேம் ஒர்க்கு செட் அண்ட் ரூல்ஸ் ஆஃப் ரெகுலேஷன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. பர்டிகுலர்லி ஃபார் டயர் 3 அண்ட் டயர் 4 அர்பன் கோஆபரேட்டிவ் பேங்க். டயர் 3 அர்பன் கோஆபரேட்டிவ் பேங்க்னா அவங்களோட அசட் சைஸ் பாருங்க, 1000 crore 10,000 crore இருந்துச்சுன்னா அது டயர் 3. ஓகேவா? டயர் 4 பார்த்தீங்கன்னா அபோவ் 10,000 crore மேலே போச்சுன்னா அந்த டயர் 4. அந்த மாதிரி இருக்க அர்பன் கோஆபரேட்டிவ் வந்து ரிஸ்க் பேஸ்ட் அப்ரோச் பண்ணி அவங்களோட பேட் லோன்ஸ்லாம் குறைச்சிருக்காங்க. புரியுதா? அவங்களோட கேபிட்டல் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அடுத்து பிசிஏ ஃப்ரேம் ஒர்க்கும் கொண்டாங்க. பிசிஏனா என்ன மக்களே? ப்ராம்ப்ட் கரெக்டிவ் ஆக்ஷன். எந்த ஒரு ஆர்கனைசேஷனுக்கு பேட் லோன்ஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, என்பிஏ 12% அந்த மாதிரி 12%க்கு மேலே போயிடுச்சு. அடுத்து வந்து அவங்களோட ரிட்டர்ன் ஆன் அசெட் வந்து 0.25க்கும் கீழே போகுது. ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு பேங்க் வந்து நல்லா பெர்ஃபார்ம் ஆகலை, ஒரு ஆர்கனைசேஷன் நல்லா பெர்ஃபார்ம் ஆகலை அப்படின்றப்போ இப்போ நம்ம பேங்க் அர்பன் கோஆபரேட்டிவ் பற்றி பார்ப்போம். அப்போ ஆர்பிஐ என்ன பண்ணுவாங்க, இவன் சரியா ஒர்க் அவ்வளோ ரிஸ்க் ஆகிட்டு இருக்கு, ஓகே நிறுத்து நீ என்ன பண்ணு, இனிமே வந்து புதுசாக யாரையுமே வந்து எந்த கஸ்டமர்ஸும் உள்ள கொண்டு வராத, யாருக்கும் அதிகமான லோன் கொடுக்காத, யாருக்கிட்டையும் அதிகமான டெபாசிட் வாங்காத, முதல்ல உங்ககிட்ட இருக்கிற அந்த பேட் லோன் தான் முடி, ஐ மீன் வராத கடன் தான் முதல்ல வாங்க பாரு, அது வரைக்கும் நீ வந்து ஆப்ரேஷன் லோன் பண்ணு, ஐ மீன் ஹோல்ட் பண்ணு, புதுசாக யாரையும் வேலைக்கே எடுக்காது, புதுசாக ஆப்ரேஷன்ஸ் எதுவும் பண்ணு, ஐ மீன் புது பிரான்ச் எங்கேயும் ஸ்டார்ட்டும் பண்ணாது, செலவுகளை குறை அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் ப்ராம்ப்ட் கரெக்டிவ் ஆக்ஷன். அந்த ஃப்ரேம் ஒர்க் வந்து அர்பன் கோஆபரேட்டிவ்க்கு கொண்டு வந்தாங்க. எந்தெந்த இது கொண்டு வந்தாங்கன்னா டயர் 2, டயர் 3, டயர் 4. டயர் 4 இந்த அர்பன் கோஆபரேட்டிவ் பேங்க்லாம் கொண்டு வந்தாங்க. எக்ஸப்ட் அர்பன் கோஆபரேட்டிவ் பேங்க் அண்டர் ஆல் இன்க்ளூசிவ் டைரக்ஷன். அதுனா என்னன்னா, சில அர்பன் கோஆபரேட்டிவ் பேங்க் வந்து இனிஷியலாகவே சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். என்னன்னா அவங்க பண்ற இப்போ கஸ்டமர்ஸ் அந்த அர்பன் கோஆபரேட்டிவ் பேங்க்ல இன்வெஸ்ட்மெண்ட் போடுறாங்க, ஐ மீன் காசை போடுறாங்க அப்படின்னா அதுக்கு அவங்க கொடுக்க வேண்டிய லையபிலிட்டி இருக்குல்ல, அந்த லையபிலிட்டி இவ்வளோ தான் கொடுக்கணும். ஒரு ஃபினான்ஷியல் இயருக்கு நீங்கள் 10,000 தான் கொடுக்கணும். எக்ஸாம்பிள் சொல்றேன், 10,000 கிடையாது, இந்த அமௌண்ட் வரைக்கும் தான் கொடுக்கணும், ஐ மீன் இந்த அமௌண்ட் ஆஃப் லோன் தான், ஐ மீன் டெபாசிட் தான் நீ வாங்கணும் அப்படின்ட்டு சில பிரேமுக்குள்ள இருக்கும் சில அர்பன் கோஆபரேட்டிவ் பேங்க். அந்த மாதிரி இருக்க அர்பன் கோஆபரேட்டிவ் பேங்க் ப்ராம்ப்ட் கரெக்டிவ் ஆக்ஷன் போடல. யாருக்கு போட்டிருக்காங்க? டயர் 2, டயர் 3, டயர் 4க்கு போட்டிருக்காங்க. இதனால வந்து அர்பன் கோஆபரேட்டிவ் பேங்கோட கேபிட்டல் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அவங்களோட கிரெடிட் சர்ச், அவங்க லோனுமே அதிகமாக கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. புரியுதா? புரியுதுன்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் எந்த இடத்துலயாவது புரியலன்னா அந்த டைம் மென்ஷன் பண்ணி கூட போடுங்க, திருப்பி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். அரல்ஸ் அந்த இதுவும் மட்டும் தனியாக வீடியோ போடும். ஓகேவா? நம்ம இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணுறதே உங்களுக்கு புரியணுன்றதுக்காக தான். ஓகேவா? அடுத்து லோக்கல் கரன்சி செட்டில்மெண்ட். லோக்கல் கரன்சி செட்டில்மெண்ட் நேம்லேயே இருக்கு மக்களே. இப்போ இந்தியாவுக்கும் மால்தீவ்ஸ் இதில் இருக்கு லிஸ்ட்டில், அதனால் மால்தீவ்ஸ்னு சொல்கிறேன். 2 கண்ட்ரிக்கு நடுவில் ஒரு பொருள் வாங்குறாங்கன்னு வச்சுங்களேன். எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம், டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட் நம்ம கிட்டேருந்து தான் வாங்குவாங்க, ஏன்னா நம்ம தான் டிஃபென்ஸில் அவங்களோட பெட்டராக இருக்கும். மால்தீவ்ஸ் கம்பேர் பண்ணி நம்ம கிட்டேருந்து அவங்க வாங்குறாங்க, அப்போ அதுக்கு அவங்க காசு கொடுக்கணும். யூஸ்வலாக இந்த மாதிரி குளோபல் ட்ரேட் வந்து என்னன்னா, அது வந்து பேஸ்கெட் ஆஃப் கரன்சியில் நடக்கும். அந்த 5 பேஸ்கெட் ஆஃப் கரன்சி, US டாலர், ஜாப்பனீஸ் யென், ஈரோ, பவுண்ட் ஸ்டெர்லிங், லைக் பவுண்ட் ஸ்டெர்லிங் இப்போ இல்லைன்னு நினைக்கிறேன் அந்த லிஸ்ட்டில். அது லிஸ்ட் வந்து சில டைம் சேஞ்ச் ஆகும். ஜாப்பனீஸ் யென்னு, சைனீஸ் ரெண்டன்பி இவங்களா இருக்கும். ஓகேவா? அந்த கரன்சியில தான் நீங்கள் ட்ரேட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு ஒரு ரூல் இருக்கு. அது என்ன விஷயம்னா, எந்த கண்ட்ரியோட பொலிட்டிக்கலாகவும் சரி எக்கனாமிக்கலாகவும் சரி லாங்கர் பீரியடுக்கு வந்து ஸ்டேபிளாக இருக்கும் ஒரு கண்ட்ரி, ஐ மீன் ஸ்டேபிளாக இருக்கும். அந்த கண்ட்ரியோட கரன்சியில் தான் நீங்கள் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு ஒரு குளோபல் ஸ்டாண்டர்ட் அது. அப்படி இல்லாமல் லோக்கல் கரன்சியில, அதாவது நான் இந்தியன் ரூபாய், நீ வந்து என்னோட இந்தியன் ரூபாய் நீ எனக்கு கொடு, நான் அதே வச்சு நான் உங்களுக்கு பொருள் கொடுக்குறேன். அரல்ஸ் நீ அதே மால்தீவ்ஸ் கிட்ட இருந்து நம்ம பொருள் வாங்குறோம்னு வச்சுக்கோங்க, மால்தீவன் ரூபியே நம்ம கொடுக்கலாம், அவங்களோட கரன்சி அது மால்தீவன் ரூபி. ஓகேவா? அது கொடுத்து இனிமேல் லோக்கல் கரன்சியில் செட்டில்மெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற அக்ரிமெண்ட் பண்ணியிருக்காங்க. யார் கூட எல்லாம் பண்ணியிருக்கா? சென்ட்ரல் பேங்க் ஆஃப் யூஏஇ, சென்ட்ரல் பேங்க் ஆஃப் யூஏஇ, பேங்க் ஆஃப் இந்தோனேஷியா, மால்தீவ்ஸ் மானிட்டரி அத்தாரிட்டி, அதாவது மால்தீவ்ஸோட பேங்க். ஓகேங்களா? சென்ட்ரல் பேங்க் மாதிரி. அடுத்து பேங்க் ஆஃப் மொரீஷியஸ், இவங்க கூட எல்லாம் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. அப்போ என்ன அர்த்தம்? நம்ம கரன்சி வந்து அவங்க ஹோல்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க, நம்ம கரன்சி நிறைய அவங்க சேவ் பண்ண நினைப்பாங்க. அப்போ நம்ம கரன்சிக்கு நல்லது அது. புரியுதா? இப்போ ஒருத்தரோட ப்ராடக்ட் நம்ம கிட்ட இருக்கு அப்படின்றப்போ அந்த ப்ராடக்ட் நல்லா இருக்குதுதான் நம்ம வாங்குறோம். ஒரு ஃபேன், கிராம்ப்டன் ஃபேன் வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன், நிறைய இருக்கு. ஆனால் கிராம்ப்டன் ஃபேன் வாங்குறப்போ அந்த கிராம்ப்டன் கம்பெனிக்கு வேல்யூ கூடும்ல, ஏன்னா எவ்வளவு கஸ்டமர்ஸ் வாங்குறாங்கன்றது பொறுத்து அவங்களோட மதிப்பு கூடும். அதே மாதிரி நம்ம கரன்சியை அவன் ஹோல்ட் பண்ணியிருப்பான், ஏன்னா அவன் வந்து நம்ம கிட்ட இருந்து ஏதாவது பொருள் வாங்கினா நம்ம கரன்சி கொடுத்து வாங்கிக்கலாம், லோக்கல் கரன்சி செட்டில்மெண்ட் போடுறதால. அப்போ நம்மளோட மதிப்பு கூடுது. இது நல்ல விஷயம். ஓகேங்களா? இதுக்கு ட்ரம்ப் வந்து நிறைய பார்த்துட்டே இருக்காரு. நம்ம நிறைய கண்ட்ரி இந்த மாதிரி செட்டில்மெண்ட் போட நம்மளுக்கு வரி போட்டே இருக்காரு அவரு, ஏன்னா அந்த இடத்துல வந்து யூஎஸோட வேல்யூ குறையும்ல. ஓகே, அடுத்து பாருங்க, பிரைமரி செக்மெண்ட் ஆஃப் ஈக்விட்டி மார்க்கெட். ஈக்விட்டி மார்க்கெட்னா நமக்கு ஈக்விட்டினா ஒன்றும் இல்லை,
ஒரு கம்பெனி ஏபிசி அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்கு. அந்த கம்பெனியில் நீங்கள் ஷேர் வாங்குறீங்க அப்படின்னா நார்மல் ஷேர் இருக்கும், ஈக்விட்டி ஷேர்னு ஒன்று இருக்கும். இப்போ நார்மல் ஷேர் வந்து 100 ரூபா அப்படின்னா ஈக்விட்டி ஷேர் வந்து 110 rupees அப்படின்னு இருக்கும். எக்ஸ்ட்ராலே தெரியுதா, கொஞ்சம் வந்து ப்ரிஃபரன்ஸ் அதிகம் ஈக்விட்டி ஷேருக்கு. இப்போ நார்மல் ஷேருக்கு எப்போ மக்களே ப்ராஃபிட் வரும்? இப்போ அந்த கம்பெனி வந்து ப்ராஃபிட் பார்த்துட்டாங்க, ஒரு 1000 ரூபாய் வந்துருச்சுன்னா அப்போ அவங்களுக்கு பிரிச்சு அதில் வந்து பிரித்து கொடுப்பாங்க யாரெல்லாம் ஷேர் ஹோல்டர்ஸ். அப்போது இந்த நார்மல் ஷேருக்கு காசு போகும், ஈக்விட்டி ஷேருக்குமே காசு போகும். ஆனால் இந்த கம்பெனி அந்த ப்ரிஃபரன்ஸ் இருக்குல்ல, இப்போ அந்த கம்பெனி வந்து டைல்யூட் பண்ணுறாங்கன்னு வச்சுங்க, என்னது ஐ மீன் ஆப்ரேஷன்ஸ் க்ளோஸ் பண்ணுறாங்க, ஓகேங்களா, பேங்கரன்சி அனௌன்ஸ் பண்ணிட்டு ஆப்ரேஷன் க்ளோஸ் பண்ணுறாங்க. அப்போ வந்து அவங்க கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணவங்களால காசு கொடுக்கணும்ல, ரிட்டர்ன் கொடுத்தா தானே அவங்க பண்ண முடியும். அதெல்லாம் கொடுத்து முடிச்சு தான் வெளில போகணும். அப்போ ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர் தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். ஈக்விட்டினான்றதுனா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் மாதிரி அவங்களுக்கு ஓட்டிங் ரைட்ஸ் இருக்கும் மக்களுக்கு. இப்போ ஏபிசின்ற கம்பெனி நாளைக்கே வந்து ஒரு நியூ மேனேஜர் அப்பாயின்ட் பண்றாரு, எம்டி அப்பாயின்ட் பண்றப்போ ஈக்விட்டி ஷேரோட அவங்க ஓட் பண்ணலாம், எனக்கு இந்த மேனேஜர் வேணும் வேணாம் அப்படின்றத ஓட் பண்ண முடியும். அந்த மாதிரி ஓட்டிங் ரைட்ஸ் எங்களுக்கு இருக்கும். அந்த கம்பெனியோட ஆர்கனைசேஷன்ல யார் வரணும் வரக்கூடாதுன்னு அவங்க டிசைட் பண்ண முடியும். இந்த மாதிரி இருக்கிற யூசர்ஸ் தான் ஈக்விட்டி பர்சன்ஸ். அவங்க ட்ரேட் பண்ற இடம் தான் ஈக்விட்டி மார்க்கெட். சிம்பிளா அவங்களோட ரிசோர்ஸ் மொபிலைசேஷன் அது கலெக்ட் பண்றது, அந்த ப்ரிஃபரன்ஷியல் அலாட்மெண்ட். ப்ரிஃபரன்ஸ்னா நமக்களே ஒரு 10 பேர் இருக்காங்க, ஒருத்தர் மட்டும் சூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் கொடுக்குறோம், அந்த ப்ரிஃபரன்ஸ் பண்றோம்ல. அந்த மாதிரி ஈக்விட்டி ஷேர் மார்க்கெட்ல ப்ரிஃபரன்ஷியல் அலாட்மெண்ட் பண்றதால என்னன்னா குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷன், அந்த நேம் படிக்கும் போதே உங்களுக்கு புரியும், நான் எக்ஸ்பிளைன் பண்ண கூட அவசியம் இல்லை. குவாலிஃபைட்னா யாரு? நிறைய ஆர்கனைசேஷன் இருப்பாங்க, அவங்க யாரெல்லாம் செபியால் அப்ரூவ் பண்ணப்பட்டாங்களோ அவங்க தான் குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பிளேஸ்மெண்ட்ஸ். அது வழியா ஈக்விட்டி மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு பாருங்க. 2.2 lakh crore வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. போன ஃபினான்ஷியல் வந்து 1. அப்படியே ஆல்மோஸ்ட் டபுள் ஆயிருக்கு போன ஃபினான்ஷியல் இப்போ. புரியுதா? இது வந்து ஷேர் மார்க்கெட் பேசிஸ். இது அடுத்து ரிசோர்ஸ் மொபிலைசேஷன் த்ரூ இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங். இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங்னா ஒரு கம்பெனி இருக்கு மக்கள், இதுல இருக்கிற டீடைல்ஸ் பத்தி நம்ம மணிக்கணக்கா பேசலாம், நான் சிம்பிளா சொல்றதுக்காக டக்குன்னு சொல்லிட்டு போறேன். ஒரு கம்பெனி இருக்கு, ஃபர்ஸ்ட் டைம் அவங்க ஷேர் ரிலீஸ் பண்றாங்க அப்படின்னா இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங், ஓகேவா? ஃபர்ஸ்ட் டைம் அவங்க கேபிட்டல் ரைஸ் பண்றதுக்காக ஷேர் மார்க்கெட் போய் அவங்க ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க்னு ஒருத்தர் இருப்பாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் அவங்களுக்கு கீழே அண்டர் ரைட்டர்ஸ்னு ஒருத்தர் இருப்பாங்க, அவங்க கிட்ட சொல்லி ஐபிஓ பேப்பர் ரெடி பண்ணுவாங்க. அதுல வந்து ஒரு ஷேர் ஒரு யூனிட் ஆஃப் ஷேர் வந்து எவ்வளவு பிரைஸ் அப்படின்னு இருக்கும், எத்தனை யூனிட் வந்து ரிலீஸ் பண்ணணும், ஐ மீன் ஒரு 100 ஷேர் அப்படி, இதெல்லாம் வந்து அண்டர் ரைட்டர்ஸ் தான் டிசைட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வர்றதுதான் ஐபிஓ, இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங். அப்புறம் பால் ஆஃப் பப்ளிக் ஆஃபரிங்னா செகண்ட் டைம், தேர்ட் டைம், ஃபோர்த் டைம் அந்த மாதிரி அவங்க பண்றது எல்லாமே பால் ஆஃப் பப்ளிக் ஆஃபரிங், அவங்க ரிலீஸ் பண்ற ஷேர், ஓகேங்களா? இந்த மாதிரி வழியா ஜென்ரேட் ஆகிற மணி பார்த்தீங்கன்னா 2.1 lakh crore வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு போன ஃபினான்ஸ். அப்போ என்ன அர்த்தம்? நிறைய வந்து ஐபிஓல நிறைய சேல் ஆகுது, எஃபிஓல நிறைய சேல் ஆகுதுன்னு அர்த்தம். நல்ல விஷயம் அது, நிறைய பேர் ஷேர் மார்க்கெட் பக்கம் வராங்க, ஓகேவா? அது என்ன ரைட் இஷ்யூ? ரைட் இஷ்யூனா ஒன்றும் இல்லை மக்களே, ஒரு இப்போ ஏபிசின்னு கம்பெனி எடுத்துங்க, அந்த ஏபிசி கம்பெனி ஷேர் ரிலீஸ் பண்ணி இப்போ இன்னும் சில கஸ்டமர்ஸ் வந்து அடிஷனல் ஷேர் கேட்குறாங்க. அது வந்து ரைட் இஷ்யூனா இங்கே இருக்கு பாருங்க. ரைட் இஷ்யூ when a company offers its current shareholders. இப்போ அந்த ஏபிசி கம்பெனியில் நான் ஷேர் ஹோல்டர் அப்படின்னா நான் அந்த கம்பெனி வந்து நான் மேபி ஐபிஓ அவங்க ஃபர்ஸ்ட் ஐபிஓ இருப்போம், நான் வந்து முன்னாடி வாங்கியிருப்பேன். அதனால வந்து என்னை பத்திலாம் அவங்களுக்கு தெரியும், நம்ம இவரெல்லாம் நம்ம கம்பெனியில முதல்ல இருந்த இன்வெஸ்டர்ஸ். அப்போ அவங்களுக்குலாம் என்ன பண்ணலாம், நம்ம சில எக்ஸ்ட்ரா ஷேரை கம்மியான பிரைஸ்ல கொடுக்கலாம், ஓகேவா? ஐ மீன் டு பை எக்ஸ்ட்ரா ஷேர்ஸ் அட் டிஸ்கவுண்டட் பிரைஸ். அதுதான் ரைட் இஷ்யூ. அதாவது ஒரு கம்பெனிக்கு இருக்கிற உரிமை, அவங்கள இருக்கிற ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு வந்து எக்ஸ்ட்ரா அடிஷனல் ஷேரை கம்மி பிரைஸ்ல கொடுக்கறது தான் ரைட் இஷ்யூ. அந்த மாதிரி ரைட் இஷ்யூ வழியா வந்து இன்வெஸ்ட்மெண்ட் நடந்திருக்கு. எவ்வளவு நடந்திருக்கு? 2.1 lakh crore ஷேர் மார்க்கெட்ல, ஓகேவா? அடுத்து பாரத் கனெக்ட்னா நமக்கு அந்த பாரத் பில் பேமெண்ட் சிஸ்டம் இருக்குல்ல, அதுதானே பாரத் கனெக்ட் நேம் சேஞ்ச் பண்ணாங்க. நீங்க ஆர்பிஐ ரிப்போர்ட் ஆர்பிஐ மானிட்டரி பாலிசி முன்னாடி பார்த்துருப்பீங்க. அதுல ஒன்றும் இல்லை, அதுல வந்து நீங்க நிறைய பில்ஸ் பே பண்ணிக்கலாம், பர்ச்சேஸ் பண்றது, அந்த மாதிரி நிறைய கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஓன் பண்றது. அது வழியா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் பிளாட்ஃபார்மோடய லிங்க் பண்ணியிருக்காங்க. ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் பிளாட்ஃபார்மை லிங்க் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. என்னன்னா இப்போ இங்கிருந்து பாரத் கனெக்ட் ஆப் வச்சிருக்கேன் நான், ஷேர் மார்க்கெட்ல டேரக்டா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, லைக் அந்த மாதிரி ஆப்ஷன் இன்னும் கொஞ்சம் ஸ்பீடியர் ஆகும். அதை வந்து ஆர்பிஐ பிளானா வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா? அடுத்து 14 ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட். 14 கண்ட்ரியோட ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட். ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்னா எனக்கு மக்களே வரி விலக்கு. இப்போ நம்மளோட கூட்ஸ் அங்கே போகுதுன்றப்போ யூஎஸ்க்கு போகுது, யூஎஸோட கூட்ஸ் இங்க வருது, அங்க வந்ததுக்கு அப்புறம் நம்ம இங்க ஒரு வரி விதிப்போம். இப்போ அந்த பர்டிகுலர் ஒரு கார் வந்து
இங்கே வருது இந்தியாவுக்கு, அந்த காரோட ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து ஒரு 50 லட்சம் அப்படின்னா ஆஃப்டர் நம்ம அதுக்கு வரி விதிச்சதுக்கப்புறம் அது 60 லட்சமாக மாறும். புரியுதா? அதே மாதிரி இந்தியாவோட ரைஸ் வாங்க போகுது, பாஸ்மதி ரைஸ் வச்சுங்க, இப்போவுமே சொல்கிற எக்ஸாம்பிள். ஓகே, இப்போ அதோட ரைஸ் வேல்யூ வந்து ஒரு ரைஸ் எவ்வளோ வரும், ஒரு 3000 ஒரு மூட்டை, ஐ மீன் ஒரு அந்த 25 கேஜி அப்படின்னு வச்சுக்கலாம். அவங்க டேக்ஸ் போட்டதுக்கப்புறம் அந்த 4000 இருக்கும். இப்போ இதனால என்னன்னா, இப்போ அங்கே யூஎஸ்ல இருக்கிற கஸ்டமர்ஸ் என்ன பார்ப்போம்னா, ரைஸ் வாங்க போறோம்னா மெஜாரிட்டி என்ன பார்ப்போம், எது கம்மியாக இருக்குது அதை வாங்கணும் பார்ப்போம். இவ்வளோ ப்ரைஸ் இருப்பது யாரும் வாங்க மாட்டான். இதுவும் பாருங்க, 60 லேக் இருப்போம், யாரும் இந்த கார் வாங்க மாட்டாங்க. இப்போ இவங்க டேக்ஸ் கம்மி பண்ணுறப்ப என்னன்னா, இது 50 லேக்லேயே இங்கே கிடைக்கும், இதுவும் இங்கே 3000லேயே கிடைக்கும். அப்போ 2 கண்ட்ரிக்குமே பெனிஃபிட், 2 கண்ட்ரிக்குமே இவங்களோட ப்ராடக்ட் வந்து வாங்கிப்பாங்க. ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் இந்த மாதிரி 14 கண்ட்ரியோட போட்டிருக்காங்க. அடுத்து 6 ப்ரிஃபரன்ஷியல் ட்ரேட் அக்ரிமெண்ட். ப்ரிஃபரன்ஷியல்லாம் அந்த நேம்லேயே இருக்குல்ல, அந்த மாதிரி ப்ரிஃபரன்ஷியல் ட்ரேட் அக்ரிமெண்ட் வந்து பேசிட்டு இருக்காங்க. யார் கூடலாம்? யூஎஸ்ஏ, ஓமன், பெரு, யூரோப்பியன் யூனியன், இந்த மாதிரி கண்ட்ரிஸோட நியூ ட்ரேட் ரூல்ஸுமே பேசியிருக்காங்க. ஓகேவா? புரியுதா? அடுத்து ஆர்பிஐயோட ஸ்டாட்டிக் April 1, 1935 எக்ஸ்டார்ட் பண்ணாங்க. 26 கவர்னர் இவர் சஞ்சய் மல்ஹோத்ரா, 1990 ஐஏஎஸ் ஆஃபீஸர், ராஜஸ்தான் கேடர் சேர்ந்தவர். ஓகேங்களா? 25 வந்து சக்திகாந்த் தாஸ், நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா? மும்பை ஹெட் குவார்ட்டர்ஸ். ஓகேவா? டெப்டி கவர்னர்ஸ் பூனம் குப்தா, சுவாமிநாதன் ஜானகிராமன், எம் ராஜேஸ்வர் ராவ். ஓகேங்களா? இவங்களாம் டி ரவிசேகர், இவங்களாம் வந்து டெப்டி கவர்னர்ஸ். ஓகேவா மக்களே? எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதில் ஏதாவது புரியல அப்படின்னா அதை வந்து கமெண்ட்ல போடுங்க. நன்றி மக்களே.